வணக்கங்க. வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம். பேச்சுலர் பசங்கள்லாம் செஞ்சிடலாம். சின்ன பிள்ளைகளும் கூட ரூமில் தனியாக பேச்சுலராக சமைச்சு சாப்பிட்றவங்கள ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி அதில் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், அது நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். அதுக்கு கூட நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு துளியும் ஊற்றினா போதுங்க. சதசதம் நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு துளியூண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றினோம்னா அந்த வெடிக்கிற மாதிரி இருக்குது. வேக வச்சு நம்ம வெறும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அந்த எண்ணெய் வந்து தெரிக்கிறதுனால அளவாகவே ஊற்றிக்கணும். எண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை 2 வரமிளகா போடுறேன் நான். 2 வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை 2 வரமிளகா போட்டு அதையே நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அது கூட கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா அந்த வரமிளகா காரம் கொஞ்சம் உள்ளிறங்க. அந்த காரம் உள்ளிறங்கினதுக்கப்புறமா ஒரு துளியூண்டு மிளகா தூக்கி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதும். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு, ஏன்னா முதல்ல அதனால் மறுபடியும் ஒரு துளியூண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் கடலப்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் பொட்டுக்கடலை நடக்கடலை ஃபுல்லாக போட்டு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். கடைசியில் தேங்காய் பூவுக்கு பதிலாக இதையை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போடணுன்னா இட்லி பொடியும் கூட மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லி பொடியும் கூட போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வரன்னு நல்லா தயிர் சூட்டுக்கு பிணைஞ்சு திங்கிறதுக்கு நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு